ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மார்ச் மந்த்துக்கான உண்டியல் சேவிங்ஸ் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன். அது என்னன்றது மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். 50 ரூபி நோட்டு, 100 ரூபி நோட்டு, 10 ரூபி காயின்ஸ், 10 ரூபி காயின்ஸ். இன்னொன்று என்னென்னா, வாரத்துக்கு ஒரு 100 ரூபான்னு எடுத்து வைக்கலான்னு இருக்கேன். இந்த 4 விதமான சேவிங்ஸ் தான் இந்த மந்த்து நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் ஏதாவது ஒரு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஜிகோல்டு தங்கமயில லாஸ்ட் இயர் போட்டிருந்தது வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அதில் நான் வந்து காயின் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதோட பில் டீடைல் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே போல் பிப்ரவரி மந்த்துக்கான மில்லிகிராம் காயின் மங்களில் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்ற டார்கெட் வச்சிருந்தேன். பட் இந்த இயர் வந்து என்னால் முடியறப்ப வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். பட் நான் ஜனவரி மந்த்தும் மில்லிகிராம் காயின் ஒன்று வாங்கிட்டேன், பிப்ரவரி மந்த்தும் இப்போ நான் வாங்கிட்டேன். அதோட பில் டீட்டெயிலும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இது என்னென்னா, என்னோட காயின் கலெக்ஷனில் ஒரு சிலதை இதில் வச்சுருக்கேன். ஒரு சிலதை மட்டும் இதை வச்சுருக்கேன். ஒரு சிலதை இதில் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 காயின் இருக்குது, கோல்டு காயின். இதில் சில்வர் காயின்ஸ் 3 இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்துருவோம். இது ஜிஆர்டியில், இது ஜிஆர்டியில் வாங்கின காயின். நான் சொன்னேன்ல, 1 கிராமுக்கு அச்சய திருதிக்கு ஃபஸ்ட்டு வாங்கின காயின் இது. ஜிஆர்டி ஃபஸ்ட்டு என் லைஃப்லேயே நான் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினது இதுதான். அதான் அச்சய திருதிக்கு. நான் அதிலே நோட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அச்சய திருதி ஜிஆர்டி 1 கிராம் கோல்டு காயின். இதுதான் ஃபஸ்ட்டு அச்சய திருதிக்கு வாங்கின 1 கிராம் கோல்டு காயின். 1 கிராமுக்கு முன்னாடி வந்து நான் 250 வாங்கியிருக்கேன். இந்த 4 காயின் வாங்கியிருக்கேன். இந்த 4 காயினும் ஆல்ரெடி வாங்கினது தான். அதுக்கப்புறம் தான் இது ஃபஸ்ட்டு வாங்கினது. பட் 1 கிராமில் இதான் ஃபஸ்ட் காயின். இதுக்கு அடுத்து தான் தங்கமயில் டிஜிகோல்டில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்கினேன். அப்புறம் இப்போ ஒரு 1 கிராம் கோல்டு காயின் டிஜிகோல்டில் முடிச்சு தங்கமயிலில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா? செகண்டாக நான் வாங்கினேன் 1 கிராம் கோல்டு காயின் வந்து தங்கமயில் டிஜிகோல்டு முடிச்சு வாங்கினது. இதுதான். இந்த காயினில் வந்து 1 கிராம்னு மென்ஷன் பண்ணல. இது டிஜிகோல்டில் நான் வாங்கின ஃபஸ்ட்டு 1 கிராம் கோல்டு காயின். அடுத்ததாக இப்போ பிப்ரவரி மந்த் 2026, இது 25ல் வாங்கினது. இப்போ 26ல் வாங்கினது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது 1/2 கிராமு மங்களில் வாங்கினது. சிட்டு போட்டு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப மீதி இருந்த காசுக்கு இந்த 1/2 கிராம் காயின் வாங்குது. அடுத்ததான் இந்த ஜிஆர்டி காயின் வந்து 500 மில்லிகிராம் வந்து தெரியுதுங்களா? இந்த 500 மில்லிகிராம் வந்து போன வருஷம் அச்சய திருதிக்கு 1 வீக் முன்னாடி வாங்குது. இது ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் வாங்கினேன். இது ஜிஆர்டியில் ஃபஸ்ட்டு வாங்கின அச்சய திருதி கோல்டு காயின் 1 கிராமு. இது டிஜிகோல்டில் 1 கிராம் கோல்டு காயின் வாங்குது போன வருஷம் 2025. அடுத்ததான் இதுதான் தங்கமயில இந்த வருஷம் நான் வாங்கின கோல்டு காயின். ஸோ என்கிட்ட 1 கிராம் கோல்டு காயின் வந்து ஒரு 3 இருக்குது. இந்த 250 மில்லிகிராம் 253, இது 54, அதில் எழுதியிருப்பேன் பாருங்கள். 53, இது 4.
4th காயின்றனால அப்படி இருக்கேன். இது 253 தான். ஸோ இந்த 4 காயின் வந்து எப்படி வாங்கினேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கினது நம்பர் 1ன்னு பேக் சைட் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த பேப்பரில். இது ஃபஸ்ட்டு வாங்கின காயின் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து பொங்கல் அமௌண்ட் வந்து 1000 ரூபி தந்தப்போ அந்த காசை வச்சு நான் வாங்கினது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு காயின். அடுத்ததான் இது அடுத்த வருஷம், இது ஃபஸ்ட்டு வாங்கின பொங்கல் அமௌண்ட்டு, இது செகண்ட் வாங்கின பொங்கல் அமௌண்ட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த 2 காயின் வந்து என் பர்த்டேக்கு ஒன்று, பாப்பா பர்த்டேக்கு ஒன்றுன்னு போய் நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த 4 காயின் மட்டும்தான் 253 மில்லிகிராம்ஸில் இருக்குது என்கிட்ட. அதோட பில் டீட்டெயிலும் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் சில்வர் காயின் 2.5 கிராம் 1 கிராம் அந்த மாதிரி எங்கள் அம்மா கொடுத்தது, நான் வாங்கினது. நியூ இயருக்கு எப்போவுமே வருஷம் நியூ இயருக்கு வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக ஒரு சில்வர் காயின் வந்து டிசம்பர் 31 வாங்கிட்டு வந்துடுவேன். என்னால் முடிஞ்சால் நான் போய் வாங்கிடுவேன். இல்லாட்டி எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லி அவங்கள்ட்ட 1 கிராம்னாச்சும் சில்வர் காயின் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து, ஏன்னா நம்மளால் கோல்டு தான் வாங்க முடியாது அந்த டைம் வந்து. எப்போவுமே டிசம்பர் லாஸ்ட்ன்றப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், மந்த் எண்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால் கோல்டு காயின் வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஸோ கோல்டு காயின்றது பெரிய விஷயமா இருக்கும் எனக்கு. அதனால் சில்வர் காயினாச்சும் 1 கிராம் வாங்கிட்டு வாங்க, 2 கிராம் இல்லாட்டி 1 கிராம் அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க, வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சொல்லுவேன். அப்படி வாங்கினது தான் இதெல்லாம். அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பப்போ சில்வர் காயின் வந்து வாங்கி எனக்கு கொடுப்பாங்க. ஸோ இதில் நான் வாங்கினது இருக்கும், எங்கள் அம்மா எனக்கு கொடுத்ததும் இருக்கும். இது இல்லாமல் இந்த இயர் 2026க்கு வந்து நான் வாங்கின முதல் காயின் திருச்சி மங்களில் 100 மில்லிகிராம் காயின். இது ஜான்வரி மந்த் வாங்கினது. ஸோ இந்த இயர் வாங்குறதெல்லாம் இந்த பாக்ஸில் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 2026 நம்ம வாங்கின காயின் வந்து இதுதான். ஸோ அதையும் நம்ம வச்சுருவோம். சரிங்களா, இதோட பில் டீட்டெயில் நான் காட்டுறேன். இது போன வருஷம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நான் வாங்கினேன் கோல்டு காயின்ஸு. மந்த்லி ஒன்ஸ்ன்னு மாதம் ஒரு கார்டு வாங்கணும்னு சொல்லி வாங்கின கார்டு தான் இது. போன வருஷம் டார்கெட்டில் வாங்குது. 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 12 கார்டு இருக்குது. சரிங்களா, இது வந்து கண்டிப்பாக மாதம் ஒரு காயின் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2025 டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கின காயின்ஸ் இது. ஸோ அதெல்லாம் இதில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 2025 to 26 12 காயின். இந்த வருஷம் 2026 to 27 ஜான்வரி மந்த் வாங்கினதை நோட் பண்ணியிருக்கேன். இப்போ பிப்ரவரி லாஸ்ட் வீக் போய் வாங்கிட்டு வந்தேன். அதை நான் இந்த மாதிரி இப்போ எழுதணும். இந்த இயர் வந்து மந்த் வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல. வாங்குறப்போ உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். இதுதான் டிஜி கோல்டில் வாங்கின காயின். ஸோ இதில் பில் டீட்டெயிலே பார்த்துருவோம். டிஜி கோல்டில் ஸ்கீம் முடிச்சுட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக இந்த பவுச் கொடுத்தாங்க. இந்த பர்ஸ் கொடுத்துட்டு பில் கொடுத்துருக்காங்க. பில் பார்த்துருவோம். மங்கள் மில்லிகிராம் காயினுக்கான பில் டீட்டெயில் இது, அதையும் பார்த்துருவோம். மங்கள பிப்ரவரி மந்த்து நம்ம வாங்கின மில்லிகிராம் காயினோட டீட்டெயில் இது தான் பார்த்துருவோம். இந்த காயின் 100 மில்லிகிராம் வாங்கியிருக்கோம். பிப்ரவரி 28 சனிக்கிழமை நான் வாங்கியிருக்கேன். இந்த வருஷத்தோட 2வது மில்லிகிராம் காயின் 28ஆம் தேதி 100 மில்லிகிராம் வாங்கியிருக்கோம். கோல்ட் ரேட் வந்து 15,100. டோட்டலாக நம்ம பே பண்ணி வாங்கினது 1576. இந்த வருஷம் வந்து மந்த்லி வாங்கணுன்ற டார்கெட் எதுவும் கிடையாது. எப்போ முடியுதோ அப்போ வாங்குறேன். நான் வாங்கினேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பப்போ பில் டீட்டெயில் காட்டுறேன். ஸோ 2 காயின் வாங்கியிருக்கோம்.
லாஸ்ட் இயர் வாங்கினது. இதை ஏன் நான் ஃபில் பண்ணாமல் வச்சுருக்கேன் அப்படின்ற டீட்டெயிலை வந்து லாங் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பில் டீட்டெயிலும் நான் கொடுத்துருக்கேன், மில்லிகிராம் காயினோட இதோட பில் டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ பிப்ரவரி மந்த் வாங்க பில் டீட்டெயில் பார்ப்போம். 28 February 2026 100 மில்லிகிராம் காயின். ரேட் வந்து 15,100. மேக்கிங் சார்ஜ் 20 ரூபா. இந்த மாதிரி கார்டு போட்டு வரனால உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் வந்து 20 ரூபா போடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து 1545 ரூபா அமௌண்ட் வருது. சரிங்களா? இடையில டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டு 15 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காக பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து கேஷாக பே பண்ணுறப்ப மங்களமங்கலில் கேஷாக பே பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதில் 15 ரூபா எனக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ 2 GST டோட்டலாக நம்ம லாஸ்ட்டாக அமௌண்ட் பே பண்ணியிருக்கிறது வந்து 1576 ரூபா. இருபத்தெட்டு February 2026 100 மில்லிகிராம் காயின். கோல்டு ரேட் வந்து 15,100. மேக்கிங் சார்ஜ் 20 ரூபா. டிஸ்கவுண்ட் வந்து 15 ரூபா. டோட்டலாக இந்த காயின் வாங்குறதுக்கு நம்ம வந்து பிப்ரவரி மாதம் 2026 கொடுத்த அமௌண்ட் வந்து 1576 ரூபா. தங்கமயில் டிஜிகோல்டில் நம்ம சேவ் பண்ணி வாங்கின கோல்டு காயினோட பில் டீட்டெயில் பார்ப்போம். லாஸ்ட் இயர் வாங்கினதும் இந்த இயர் வாங்கின 2 பில் டீட்டெயிலும் பார்ப்போம். 28/2/2026 கோல்டு ரேட்டு 15,000. கோல்டு ரேட்டு 15,100. சில்வர் ரேட் 300. ஸோ பில்லில் டீட்டெயிலாக தெரியலன்றதுக்காக 28ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வாங்கினது. கோல்டு ரேட் வந்து 15,100. சில்வர் ரேட்டு 300 ரூபா. 916 கோல்டு வாங்கியிருக்கோம். வெயிட் வந்து 1 கிராம் 13 மில்லிகிராம்ஸ். பெனிஃபிட் அமௌண்ட் வந்து நம்ம மில்லிகிராம்ஸ் ஆட் பண்ணிகிட்டே வரப்போ பெனிஃபிட்ஸ்னு ஒரு மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகும். அதை வந்து அமௌண்ட்டில் தான் வர வைப்பாங்க. 349 ரூபா 96 பைசா வந்துருக்கு. அதான் அமௌண்ட்டாக வர வைப்பாங்க. ஜிஎஸ்டியெல்லாம் ஆட் பண்ணி என்னோட ஸ்கீமில் நான் பே பண்ண அமௌண்ட்டு இது தான். அவங்க டோட்டலாக அன்றைக்கி ரேட்டு 1 கிராம்க்கு எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம எவ்வளோ கட்டிடணும் அப்படின்றதையும் போட்டுட்டு பெனிஃபிட் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி ஆட் பண்ணி கடைசியாக டோட்டலாக இந்த அமௌண்ட் வந்துச்சு. இது நான் கட்டின அமௌண்ட்டு. இது டோட்டலாக ஜிஎஸ்டி பெனிஃபிட் அமௌண்ட் மைனஸ் பண்ணது, ஜிஎஸ்டி ஆட் பண்ணது எல்லாத்தையும் போட்டு கடைசியாக அவங்க பில்லில் வந்த அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டு. ஸோ இந்த அமௌண்ட்டில் இதால் மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடச்சிச்சோ அதை வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கை காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும். 492 ரூபா வந்து நான் கொடுத்தேன் அவங்களுக்கு. ரவுண்டாக 500 வச்சுக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வாங்குற மாதிரி இருக்கு. எப்படி பார்த்தாலுமே நமக்கு பெனிஃபிட் தான். ஸோ 15,100 ரூபா கோல்டு ரேட் வந்து 28ஆம் தேதி இருந்துச்சு. ஸோ நம்ம அன்றைக்கி போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னாவே கோல்டு ரேட்டு 15,100 ரூபா இருந்துச்சு. இதில் 13 மில்லிகிராமுக்கு எக்ஸ்ட்ரா போடுவாங்க, ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜ், இந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தான் ஆயிருக்கும். ஸோ கோல்டு ரேட்டே இந்த அமௌண்ட் இருக்கப்போ நம்ம வாங்கினப்ப இப்போ வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி பார்த்தாலுமே நமக்கு லாபம் தான். ஸோ ஏதாவது ஒரு டிஜிகோல்டில் கண்டிப்பாக சேவ் பண்ணுங்கள். தங்கமயிலில் டிஜிகோல்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்காக போனப்போ காயின் வாங்கலாம் அப்படின்ற தாட்டில் தான் போனேன். நிறையா பேர் கேட்டப்போ காயின் இல்லை பிரான்ச்சில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. டிஜிகோல்டில் சில பிரான்ச்சஸில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கும் திருச்சியில் வந்து இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஒருவேளை காயின் இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன வாங்கலாம் அப்படின்னு திங்கிங்கில் தான் போனேன். பாப்பாக்கு வேணா சைடு காலத்தோடு மாதிரி 1 கிராமில் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கலாம் அப்படின்றது அந்த தாட்டில் தான் போயிட்டு இருந்தேன். காயின் இல்லைனா மட்டும் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போய் கேட்டேன். அவங்களும் ஓகே வாங்க மேம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்க. பட் வந்து எல்லாமே ஸ்டோன் வச்சு தான் இருந்துச்சு. எனக்கு ஸ்டோன் வச்சது வாங்குறது இஷ்டமே இல்லை. அதனால் நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்டேன், ஸ்டோன் இல்லாமல் ஏதாவது இருக்கா, ஸ்டோன் இல்லாமல் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ஸ்டோன் வச்சது தான் மேம், ஸ்டோன் இல்லாமலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காயினே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை காயின் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு கஷ்டமாக போயிருக்கும். ஏன்னா சைடு கார்டு தோடே வந்து என்ன சொல்கிறது, ஸ்டோன் வச்சு தான் எல்லாமே இருக்குது. எனக்கு ஸ்டோனில் வாங்கவே விருப்பமே இல்லை. சரி ஸ்டோன் வச்சது தான் இருக்குன்னா ரிங்னாச்சும் காட்டுங்க, 1 கிராமில் எதுவும் ரிங் வந்து நான் போடுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்லை சின்ன பிள்ளைங்க ரிங் தான் இருக்குது, பெரியவங்களுக்கெல்லாம் 1 கிராமில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்ல வேலைக்கு எனக்கு காயின் அன்றைக்கி இருந்துச்சு, கிடச்சிச்சு. திருச்சியில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நான் காயினே வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்து இது வந்து போன வருஷம் ஃபஸ்ட்டு நான் டிஜிகோல்டில் பே பண்ணி வாங்கினேன் கோல்டு காயினோட பில் டீட்டெயிலு. கொஞ்சம் லைட்டாக தான் தெரியுது, நான் எழுதிருக்கிறத பார்த்துக்கோங்க. இது பண்ணுறேன்.
நான் வாங்கின வெயிட் வந்து நான் சேவ் பண்ணி வாங்கினது வந்து டிஜிகோல்டில் வந்து 1 கிராம் 20 மில்லிகிராம்ஸ். கோல்டு ரேட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2025 மார்ச் மாதம் 25வது வருஷம் மார்ச் மாதம் வந்து 8425 ரூபா இருந்திருக்கு. சில்வர் ரேட்டு 113 ரூபா இருந்திருக்கு. ஸோ இது வந்து நான் சேவ் பண்ண அமௌண்ட்டு 7190 ரூபா. எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு நான் கொடுத்தது வந்து 393 ரூபா. நான் பெனிஃபிட்டில் ஆட் ஆன அமௌண்ட் வந்து 254 ரூபா. ஸோ அவங்க வந்து 254 ரூபாய் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு ஜிஎஸ்டியெல்லாம் ஆட் பண்ணி போட்ட அமௌண்ட் வந்து டோட்டலாக 7583 ரூபா. என்கிட்ட வந்து கையில் வாங்கின அமௌண்ட் வந்து 393 ரூபா. ஸோ 8425 ரூபா கோல்டு ரேட் விற்றப்ப நான் சேவ் பண்ணி வாங்கினது வந்து 7583 ரூபாய்க்கு. சரிங்களா? எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு லாபம் தான். டிஜிகோல்டில் சேவ் பண்ணுங்கள். இந்த தடவை க்ளோஸ் பண்ணப்போ வந்து அவங்க நெக்ஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. பட் வந்து நான் வந்து இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு டிஜி சில்வர் ஆனால் ஓப்பன் பண்ணிட்டேன். தங்கமேல் டிஜி சில்வர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். கோல்டு வேணான்னு சொல்லிட்டேன். ஸோ டிஜி சில்வர் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஜிஆர்டி இன்னும் டிஜிகோல்டு நான் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் சின்னதாக கொஞ்சம் அமௌண்ட்டாக உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி நிறையா கோல்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், என்கிட்ட 100 மில்லிகிராம் காயின்ஸ்னால் இந்த மாதிரி கார்டு தான் வாங்கியிருக்கேன். 250 மில்லிகிராம் ஸ்டார்ட் ஜிஆர்டிலேருந்து 250 மில்லிகிராம்ஸில் நான் வாங்கியிருக்கேன். ஸோ சின்ன காயின்ஸ் கூட நம்ம வாங்க முடியும். உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி வாங்குங்க. என்னால் கோல்டு காயின்லாம் வாங்கவே முடியாதுன்றவங்க சில்வர் காயின் கண்டிப்பாக வாங்குங்க. இங்கே எப்படியாவது நம்ம சேவ் பண்ணணும், அவ்வளோதான். நான் டிஜிகோல்டு வாங்கினது. நீங்களும் மந்த்லி ஏதாவது உண்டியல் சேவிங்ஸ் பண்ணி உங்களால் முடிஞ்ச சின்ன ஏதாவது ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண பாருங்கள். நான் வந்து என்னென்ன பண்ணுறேன்னா டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு 10 பிள்ளைங்களுக்கு வந்து ஈவினிங் 2 ஹவர்ஸ் மட்டும் டியூஷன் எடுத்துகிட்ருக்கேன். அதே போல் பிளான்ட் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிளான்ட் சேல் வந்து நான் ப்ராப்பராக இன்னும் டெவலப் பண்ணலை. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் பிளான்ட் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ப்ராப்பர் ஸ்டெப் எடுத்து எதுவுமே பண்ணலை. ஸோ இந்த 2 விஷயம் பண்ணுறதையும் அதுவும் இல்லாமல் சிக்கனமாக இருந்து சில சேவிங்ஸ் பண்ணிட்டுருக்கிறதுனாலையும் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறதுனாலையும் தான் என்னால் இந்த அமௌண்ட்லாம் பெறக்க முடிஞ்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலும் என்னால் சேவ் பண்ண முடியுது. நீங்களும் சின்ன ஒர்க்லாம் பாருங்கள், எதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள். அதே மாதிரி டெய்லி சேவிங்ஸ் வீடியோஸ் போட சொல்கிறீங்க. ஸோ டெய்லி உண்டியல் சேவிங்ஸ் போடுறது கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிச்சுமேன்றது தான் இடையில அப்பப்போ நான் உண்டியல் சேவிங்ஸ் காட்டிகிட்டு இருக்கேன். மந்த் ஸ்டார்ட்டில் வந்து என்னென்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உண்டியல் சேவிங்ஸ் அப்படின்றதையும் மந்த் முடிகிறப்ப எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கண்டினியூவாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மந்த் வந்து மங்கள சிட்டு முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லிட்டேன். இந்த வீக் கண்டிப்பாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். அது என்ன வாங்குறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதோட பில் டீட்டெயிலும் நான் என்ன வாங்கினேன்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். அது மாதிரி வீட்டில் இருக்க வேஸ்ட்டான பிளாஸ்டிக், அட்டை, வேண்டாத ஜாமான், மேக்ஸிமம் என்னென்ன வந்து அதிக பொருள் வச்சுக்காதீங்க. வீட்டில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ண பாருங்கள். ஏன்னா நிறைய பொருள் இருக்கனால நம்மளுக்கு வேலையும் அதிகமாக இருக்கும், டென்ஷனும் அதிகமாக இருக்குது. இது வந்து என்னோட அனுபவத்துலேருந்து சொல்கிறேன். மேக்ஸிமம் என்னென்ன வந்து நம்ம கொடுத்துட்டு அதை வந்து காசாக்க முடியுமோ அதை காசாக்கிக்கோங்க. அதை வந்து உண்டியலில் சேவ் பண்ணுங்கள். போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர், அட்டை, பிளாஸ்டிக், கொட்டாங்குச்சி, பால் கவர், சில இடத்துல வந்து ஹேர் கூட வாங்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ஏரியாவிலே எப்போ பார்த்தாலும் அது சொல்லிகிட்டே போவாங்க. ஸோ நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்கள் ஏரியாவில் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதை கூட வாங்குறாங்க. நிறைய பேர் அதை கொடுக்க மாட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன மங்களில் வாங்கினேன் அப்படின்ற வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாரெல்லாம் சேர்த்துக்கு காயின் வாங்க போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நம்ம வீடியோலாம் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் அது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். தேங்க்யூ.